என்னம்மா ஊருக்கு பெரிய மனுஷன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? குத்து இரு கொலை இருமா என் புருஷனை அடிச்சு போட்டுட்டு இங்க குசலம் விசாரிக்க வந்திருக்கியா? உனக்கு உதவி செய்யலாம் தான் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தேன். என் பெரிய மனசை புரிஞ்சுக்காம நீ அவசரப்பட்ட. 4 பேருக்கு முன்னால கொடுத்தா நீ எதையும் வாங்க மாட்டியா, நைஸா கொடுத்தாதான் வாங்குவியா. மாயாண்டி சொன்னா. நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு, முதல்ல வெளியே போ. என்னடா அவ மதுரை எரிச்ச கண்ணகி மாதிரி அழுத்திக்கிறா? வெளியே தானே போனோம், வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுறேன். அவளை பிடிச்சுக்கா. பத்தினி மாதிரி பச பாத்தி பகல்ல பார்த்திங்க, ராத்திரில சிவா கொடுத்து வச்சவடி. அவரை பத்தி ஏதாவது பேசினா உனக்கு அழகி போயிடும். தங்கப்பதக்கம் படத்துல வர்ற சிவாஜி சார் மாதிரியே இருக்கு. யார் நீ? அது என்னன்னு அது கம்பு. நான் சப் இன்ஸ்பெக்டர் திலபன், டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். என்ன அது கல்வெட்டு போலீஸ் ட்ரெஸ்ல வந்திருக்க? மிஸ்டர் பாலையா, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன தம்பி, சின்ன பசங்க ஏபிசிடி சொல்ற மாதிரி அரெஸ்ட் கிரஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம்? சிவாவோட மனைவி செல்லக்கிளியை கற்பழிச்சு கொன்ன குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா சார்? தம்பி என்னமோ சொல்லுது. தம்பி, சார யாருன்னு தெரியலையா? இவர்தான் டிஎஸ்பி முருகேசன். சார், என் பேர் திலபன், இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன்.
அப்படியா? இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொண்டாந்துருக்கீங்களா? எஸ். மிஸ்டர் திலீபன், வாட் இஸ் திஸ்? கற்பழிப்பு கேஸ் எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்க. எவ்வளவு ஒருத்தி வயித்தோலி தாங்காம தற்கொலை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? சார், இந்த கேஸ் எனக்கு பர்சனலா தெரியும். என் கண் முன்னாடியே அந்த ஆள் அந்த பொண்ணு. போலீஸ்கார வேலை சாட்சி சொல்றது இல்ல. சார், நான் நோ ஆர்குமெண்ட்ஸ். சார், சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நாமளே எப்படி? ஷட் அப். சட்டத்தை பத்தி உன்னோட எனக்கு நல்லாவே தெரியும். வயித்து வலி கேஸ்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டு சொன்னதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? காக்கி சட்டையை மாட்டிட்டா ஆகாயத்து பூமிக்கு குதிக்கணுமா என்ன? நிதானமாவும் நீக்கு போக்கவும் நடந்துக்க தெரியும். இந்தா. சார், நியாயமாவும் நடந்துக்கணும் இல்லையா? என்ன நீ நான் என்ன சொன்னா எதிர்த்து பேசிட்டு இருக்க? சார், தயவு செய்து எனக்காக அந்த எஃப்ஐஆர் இன்னொரு தடவை படிங்க. எல்லா எஃப்ஐஆர் சார், சார், இதான் இந்த கேஸோட எஃப்ஐஆர். இந்தா, இத ஃபாலோ பண்ணு. என் நிலையிலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலிருந்து தவறவே மாட்டேன் என்றும் உறுதி கூறுகிறேன். என்ன தம்பி மலைச்சு போயிட்ட? போய் அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. என்ன தம்பி, என்ன தெரியல? இங்க எதுக்கு வந்த? இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம். இதுலயே அனாவசியமா நீ தலையிடுற. எதுடா பெரிய இடத்து சமாச்சாரம்? கள்ளச்சாராயம் காய்ச்சறதா? புரியாம பேசுற. பேசாம வாலாட்டாத போமா. வாங்க இன்ஸ்பெக்டர். நானே உங்களை பார்க்கலாம்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. வீடு தேடி வந்திருக்கீங்க. காபி பீ சாப்பிடுறீங்களா? காஃபி சாப்பிட வரல, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன தம்பி விளையாடுறீங்களா? எனக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். திமிரு பிடிச்ச ஒரு குதிரை காலை உடைக்கிற விளையாட்டு. மிஸ்டர் பாலையா, உங்க தோட்டத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சின குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். அவசரப்படாதீங்க தம்பி. மாறி அந்த ஓலையை கொண்டாடா. ஐயா, என்கிட்ட இல்லடா, அங்க கொடு. என்ன புதுசா நில வாங்கின பட்டாவா? புலிவால்ல ஊஞ்சல் ஆடுறீங்க தம்பி, ரொம்ப ஆபத்து. என் முப்பாட்டன்லாம் சிலம்ப விளையாடுறதுக்கு கம்பு எடுக்கல, உலக்கே எடுத்தவங்க.
என்னோட அனுபவம் தான் உன் வயசு. நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சுதான் நான் முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கேன். என்னைய அரெஸ்ட் பண்ண வந்த தம்பி, நான் ஆள பிறந்தவன்பா. என்னை யாரும் அடக்க முடியாது. இப்ப நீ தப்பிச்சிட்ட. உன் கையில வழங்க மாட்டி வீதி வீதியா உன்னை கூட்டிட்டு போல நான் தெளி பண்ண பார்க்கலாமா? இல்லக்கடிக்கு என்னாச்சு? என்னாச்சு? மானம் போன பொண்ணு மரணம் தானே பாரு. என் குடும்பத்தை அழிச்சிட்டா. டேய், உன்னை கொல்ல விட மாட்டேன். டேய், துரோகி. டேய், டேய், டேய். டேய், பொண்டாட்டி கொல்லுடா. டேய், டேய், விடுடா. விடுடா. அவனை கொல்ல விட மாட்டேன். விடுடா. டேய், விடுடா. போலீஸ் ஸ்டேஷன். விடுடா. வாங்க இன்ஸ்பெக்டர். பார்த்திபன் நீயா? நான் பார்த்திபன்ல, தெலுபன், சப் இன்ஸ்பெக்டர் தெலுபன். உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அட பாவி. போலீஸ்காரங்கிட்ட எப்படி மரியாதையா பேசுறதுன்னு தெரியாது. ஏமாத்திட்டியடா. என் கடமையை செய்ய வந்திருக்கேன். எதுவும் கடமை. என் பொண்டாட்டியை கொலை. உன்னை நம்பிட்டு இருந்தானே, என் புத்திய சிரிப்பா அடிக்கணும். யோ, ஏயா பேசிட்டு இருக்கீங்க? எழுதிட்டு போங்கயா. ஏய், எனக்கு தெரியும். எடுத்துட்டோம். ஏய், ஏய், டேய், வா. டேய். என்னடா இவன் நன்றி கட்டவன் நம்மளே பிடிச்சி ஜெயில போட்டான்னு ஆச்சரியப்படுறியா? ஆச்சரியம் இல்ல, ஆத்திரம் இல்ல. போலீஸ்காரன் ஸ்நேகத்தை பத்தி அனுபவம் எனக்கு தெரியும். நீ மட்டும் விதிவிலக்கல. ஒரு கொலை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ என் மனைவியோட மானத்தை பறிச்சு அவளை சாகடிச்ச அந்த மகாபாவிக்கு மாலை போட்டு மரியாதை பண்ண சொல்றியா? ஆனா நான் பழி வாங்கணும். சிவா, ஞாத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு. அண்ணா எழுதின வேலைக்காரி படம் பார்த்திருக்கியா? அதுல வேதாச்சலம்னு ஒரு கதாபாத்திரம் அப்படியே நம்ம ராஸ்கல் பாலையா மாதிரி. அந்த வேதாச்சலத்தால பாதிக்கப்பட்ட ஆனந்துங்கிறவன் அவனை அணுவா பழி வாங்கணும், கொல்ல மாட்டான். ஆனா எவனை கொல்லணும்? திலீப் அவன் காமாத்தகார பிசாசு, ரத்த வெறி கொண்ட ராட்சசன். திலீபன் என்ன வெளில விடு. அவன் தலையை சீவிட்டு அதே தலையோடு உங்ககிட்ட வந்து சரணடைகிறேன். திலீபன் ப்ளீஸ், ப்ளீஸ் திலீபன். சிவா, உன்னை லாக்கப்ல வச்சிருக்கதே உன் உயிரை காப்பாத்தணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. திலீப்